திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை மிதித்ததில் பாகன் மற்றும் அவரது உறவினர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 10 ஆண்டுகளாக பராமரித்து வந்த பாகனை யானை மிதித்து கொல்ல காரணம் என்ன? இரும்பு கம்பி அறைக்குள் நடந்தது என்ன? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சோறு போட்டு தீனி போட்டதுக்கா? ஐயோ அம்மா, 10 ஆண்டுகளாக பார்த்து பராமரித்து வந்த யானை பாகனை நொடியில் சுவற்றோடு நசுக்கிக் கொன்றுள்ளது. திருச்செந்தூர் தெய்வான யானை. கோவில் வளாகத்தில் குழந்தை போல சுற்றி வந்த யானைக்கு திடீரென என்ன ஆனது? அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் விளங்குகிறது. இந்நிலையில் கார்த்திகை மாத விரதம் தொடங்கியுள்ளதால் பலரும் மாலை அணிய குவிந்த வண்ணம் உள்ளனர். கோவிலுக்குள் வரும் பக்தர்களுக்கெல்லாம் கருவறைக்குள் இருந்து சுப்பிரமணிய சுவாமி அருள் பாலித்து வரும் அதே வேளையில் கோவில் வளாகத்தில் இருந்தவாறு தெய்வ யானை ஆசீர்வாதம் செய்து வருகிறது. ஆயிரக்கணக்கானோர் அருகில் சென்று அன்பை பரிமாறி பழகி வந்த சமயத்தில்தான் இந்த சோக சம்பவம் அரங்கேறி உள்ளது. வழக்கம் போல் காலை ஆசீர்வாத நிகழ்வுகள் எல்லாம் முடிந்த பின் மதியம் 1 மணி அளவில் தெய்வானைக்கென பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பி பொருத்தப்பட்ட அறைக்குள் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. அப்போதுதான் யானை பாகன் உதயகுமாரின் உறவினரும் ஓய்வு பெற்ற இராணுவ வீரருமான சிசுபாலன் என்பவர் அங்கு வந்துள்ளார். பாகனை பார்த்து மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தவர் தெய்வானையுடன் நெருக்கமாக நின்று செல்ஃபி எடுத்துக் கொண்டுள்ளார். அப்போதே அந்த வெளிச்சத்தை பார்த்து சற்று மிரண்டு போய் உள்ளது தெய்வானை. அதன் பின் போகும்போது வரட்டா என தெய்வ யானையை ஒரு தட்டு தட்டி உள்ளார் சிவபாலன். அப்போது என்ன நினைத்ததோ தெரியவில்லை, தெய்வானை மிரண்டு போனது. உடனே சிசுபாலனை தும்பிக்கையால் சுழற்றி எறிந்து தரையோடு தரையாக வைத்து மிதித்துள்ளது. மிரண்டு போன பாகன் உதயகுமார் யானையை தடுக்க முயன்றுள்ளார். ஆனால் தெய்வானையோ ஓரமாக நில் என கூறுவது போல பாகனை சுவற்றோடு சுவராக வைத்து நசுக்கிவிட்டது. சில நொடிகளில் இரும்பு கம்பி அறைக்குள் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் சிசுபாலன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். உதயகுமாரை சற்று மெதுவாக கையாண்டதால் அவர் உயிருடன் இருந்தார். அதன்பின் கோவில் நிர்வாகிகள் ஓடி வந்து யானையை தடுத்து ஓரமாக நிற்கச் செய்து இருவரையும் மீட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு பாகன் உதயகுமாரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். யானையுடன் வழக்கத்திற்கு மாறாக இரும்பு கம்பி பொருத்தப்பட்ட அறைக்குள் சென்று செல்ஃபி எடுத்த சம்பவம்தான் இந்த கோர சம்பவத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. வரட்டுமா என கூறியபடி யானையை சிசுபாலன் தட்டியதை தன்னை தாக்க வந்ததாக தெய்வானை கருதியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. சிசுபாலனை எதிரியாக நினைத்த யானை பாகனை அவரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கூட சுவற்றோடு வைத்து நெறித்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. கோவில் வளாகத்தில் நடைபெற்ற இந்த சோக சம்பவத்திற்கு பிறகு கோவில் நடை 1/2 மணி நேரம் அடைக்கப்பட்டது. சாந்தி நிவர்த்தி பூஜைகளுக்கு பின் மீண்டும் கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. யானைக்குள் இருக்கும் மன அழுத்தம்தான் இது போன்ற தாக்குதல்களுக்கு காரணமாக இருக்கும் என்று கூறுகின்றனர் விலங்கு நல ஆர்வலர்கள். இந்த பெண் யானை இருவரை தாக்கியிருக்கிறது என்றால்
நிச்சயமாக அதற்குள் இருக்கிற மன அழுத்தம் தான் காரணம். வளர்ப்பு யானைகளை பொறுத்தளவில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் வளர்த்தாலும் அவை அந்த அந்த யானைகள் ஒரு காட்டுத்தன்மையோடு தான் இருக்கும். என்ன மனிதர்களால் வளர்க்கப்பட்டாலும் ஒரு நம்முடைய நாய், பூனை, ஆடு, மாடு போன்று வளர்ப்பு விலங்காக அவை இருக்காது. அவை நம்மால் வளர்க்கப்படுகிற விலங்காக இருந்தாலும் அவற்றுக்குள் ஒரு காட்டுத்தன்மை இருக்கும். அவற்றினுடைய உடல்நிலையில் ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் சுரப்பிகள் காரணமாக இருக்கலாம். எதிர்பாராத விதமாக இங்கே ஒருவர் புது நபர், அவருடைய பாகனுடைய உறவினர் வந்திருக்கிறார், அவரை கண்டவுடன் அவை தாக்கி இருக்கலாம். இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிற போது யானைகள் பற்றிய கூடுதல் புரிதல் பாகன்களுக்கு இன்னும் ஏற்படுத்த வேண்டும்.